ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் ஃபேமிலியோட கெட் டுகெதர் வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. அதாவது சிஸ்டர்ஸ் கெட் டுகெதர். சிஸ்டர்ஸ் எல்லாருமே, அதாவது கசின் சிஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரி பேசி வச்சு வருஷத்தில் ஒரு நாள் யாராவது ஒரு வீட்டில் இந்த மாதிரி மீட் பண்ணுவாங்க. கூடவே எங்கள் சித்திங்க, எங்கள் அத்தைங்க எல்லாருமே வந்து கலந்துக்குவாங்க. இப்போ தான் வந்து எல்லாருமே உள்ள என்ட்ரி ஆயிருக்கிறோம். மணி 9:30 ஆயிடுச்சுங்க. சண்டே இன்னைக்கு வந்து எல்லாமே வெளியே ஆர்டர் கொடுத்துட்டேங்க. யாருமே லோக்கல் கிடையாதுங்க. எல்லாம் பெங்களூரு, கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம் இந்த மாதிரி இருந்து தான் எல்லாம் வந்து வேற வேற ஊர்ல இருந்து தான் ஒன்னா ஒரு இடத்துல வந்து சேருவோம். ஏன்னா அந்த மாதிரி சேர்றப்ப அக்கா தங்கச்சிங்க சேர்றதுங்கிறதே இப்போ ரொம்ப ரொம்ப ரேர் இந்த லைஃப்ல எல்லாம். இப்போ சேர்றப்ப எல்லாமே வெளியே தான் ஆர்டர் கொடுத்துருவோம். எல்லாம் ஷேர் பண்ணி பண்றதுனால எல்லாமே வெளியே ஆர்டர் கொடுத்தோம்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லாவே சமையல் கட்டுக்கு லீவ் விட்டுருவோம். எல்லாமே வெளியே ஆர்டர் கொடுத்து மெஸ்காரங்க கொண்டாந்து வச்சுட்டு போயிட்டாங்க. காலையில டிஃபனுக்கு காலையில் டிஃபன் என்னன்னா இட்லி, அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு, எக் தொக்கு மட்டும் சொல்லிட்டேங்க. எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிட்றப்ப அந்த பழைய நினைவுகள்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வரும். இப்போ எங்க சித்தி மட்டும் ஒரே ஒரு ஆள் வெஜ்ஜு, அதனால பூரி மசால் பண்ணிட்டேன். ஏன்னா நாங்கள் இவ்வளோ வந்து சாப்பிட்றப்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பூரி மசால் பண்ணியாச்சுங்க. எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு அது 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து ஒரு சின்ன கேம் வந்து கண்டக்ட் பண்ணலான்னு சொல்லி 2 டீமா இப்போ பிரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பாருங்க, அந்த எல்லாருமே எங்க சித்திங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 70+ ஆயிடுச்சுங்க. அவங்க ஏஜ், ஹெல்த் இஷ்யூ எல்லாம் மறந்து இந்த ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு கூட சொல்லலாங்க. இந்த ஒரு நாள் நம்ம மீட் பண்றது, இந்த லைஃப் வந்து இந்த ஜென்ரேஷனுக்கெல்லாம் வந்து எல்லாருமே குழந்தைங்க எல்லாம் படிச்சு முடிச்சு வேலை வாங்கி எல்லாம் ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க. பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த அடுத்த ஜென்ரேஷன் வந்து இந்த மாதிரி கூடுவாங்களா, இந்த மாதிரி மீட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஏன்னா ஒரு குழந்தைங்க 2 குழந்தைங்க தான், அவ்வளவுதான். பழைய எங்க 70s 80s பாக்குறப்ப ஒரு வீட்டுல 3 நாளாவது இருக்கும். கண்டிப்பா ஒரு லீவ் விட்டா அந்த 70 70 80ல பிறந்தவங்களுக்கு எல்லாம் தெரியுங்க. லீவ் விட்டா யாரோ ஒரு வீட்டுல இந்த மாதிரி எல்லாருமே ஒன்னா போய் ஒன்னா உட்காந்து சாப்பிட்றது, ஒரு தலகாணிலேயே எல்லாம் படுத்து தூங்குறது, ஒன்னா எல்லாம் தேட்டர்ல போய் சினிமா, அப்ப என்டர்டைன்மெண்ட்னா தேட்டருக்கு போறது மட்டும்தாங்க. எல்லாம் ஒன்னா போய் கலந்துக்க தேட்டர்ல போய் சினிமா பாக்குறது, அந்த மாதிரி லீவ் முடியற வரைக்குமே ஒரு வீட்டுல வந்து இருந்து என்ஜாய் பண்ணுவோம். அந்த லைஃப் வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு சுத்தமாவே தெரியாதுங்க. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து படிச்சு முடிச்சு அவங்கள புஷ் பண்ணி படிக்க வச்சது நாம தான். நல்லா ஒரு வேலையில போய் செட்டில் ஆகி அவங்கள ஃபாரின் அனுப்புனது நாங்க தான். இப்போ செப்பரேட்டா உட்கார்ந்து இருக்கிறது நாங்க தாங்க, எங்க ஜென்ரேஷன் தான். ஆனா அடுத்த அந்த ஜென்ரேஷனுக்கெல்லாம் இந்த மாதிரி சொந்தங்களோட ஒன்னா கூடுவாங்களா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தேகம் தாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ஃபேமிலி யாரு, அந்த பிளட் ரிலேஷன் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிக்கிறாங்க. வருஷத்துல 2 வருஷத்துல ஒரு தடவை வர்றது, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது, இந்த மாதிரி வந்து சுத்தமா எந்த ஒரு ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணாம சொந்தங்கள் யாருன்னே தெரியாம தான் இருக்கும். இது வந்து எங்க ஜென்ரேஷனோடயே முடிஞ்சு போயிடும். ஆனா அதையும் விடக்கூடாதுன்னு தான் இப்ப நாங்க எல்லாருமே இப்ப ஓரளவு செட்டில் ஆயிட்டோங்க. எல்லா குழந்தைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி ஓரளவுக்கு எல்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம், ஏன்னா இவ்வளவு நாள் வந்து நாங்களும் எல்லாம் அறிபறியா தான் ஓடிட்டு இருந்தோம். குழந்தைங்க, கல்யாணம் அப்படின்னு எல்லாமே ஃபேமிலி அந்த சுச்சுவேஷன் எல்லாம் ஓடிட்டு இருந்தோம். இப்ப எல்லாருமே கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப எல்லாம் அதே மாதிரி பழைய மலரும் நினைவுகளுக்கு திரும்ப எல்லாம் உள்ள வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி மீட் பண்றாங்க. இதோட 3வது வருஷம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் எங்க அக்கா தங்கச்சிங்க இருக்கிறாங்க. எங்க கூட்டம் ரொம்ப பெருசு. இதை பார்த்துட்டு அடுத்த வருஷம் வந்து அவங்களும் வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா ரொம்ப 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 சந்தோஷங்க. இதுல வந்து எங்க அண்ணன் தம்பிங்க யாருமே உள்ள வரீங்க, அவங்களும் பெரிய கூட்டம் தான். எங்க அண்ணிங்க, எங்க தம்பி ஒய்ஃப் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களும் அடுத்த வருஷம் வந்து கலந்துக்கிட்டா எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் தாங்க. ஏன் இந்த மாதிரி வந்து அந்த ஒரு நாள் ஃபுல்லா அந்த என்ஜாய் பண்றதுங்கிறது பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்ட்னு கூட சொல்லலாங்க. அந்த கவலை ஃபுல்லாவே மறந்துடும். அது பாருங்க, ஒவ்வொரு கேமா வந்து ஒவ்வொன்னா முடிஞ்சு இப்ப மியூசிக்கல் சேருக்கு வந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாம் சாப்பிட்டு ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு வார்த்தையை வச்சு எல்லாம் 2 டீமா பிரிஞ்சு கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அது முடிச்சுட்டு ஒரு டீ டைமுக்கு காஃபி எல்லாம் டீ குடிச்சாங்க. குடிச்சு முடிச்சுட்டு இப்ப மியூசிக்கல் சேர். ஏன்னா எல்லாருமே கலந்துக்கிறாங்க. அந்த ஏஜுங்கிறதெல்லாம் தள்ளி வச்சுட்டு அந்த ஒரு நாள் எல்லாமே மறந்து போயிருங்க. இப்ப பாருங்க, ஒரு ரீல்ஸுக்கு வந்து எல்லாம் வந்து ஒன்னா உட்காந்து அந்த ஒரு பாட்டுக்காக அதை ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறோம். எல்லாருமே கலந்துக்கிட்டு அந்த அவங்களுக்கு இருக்கிற ஹெல்த் இஷ்யூ கூட பாருங்க, எல்லாம் சுத்தமா எல்லாம் மறந்துட்டாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த மாதிரி ஒன்னா இருக்கிறதுனால எல்லாருமே மறந்துட்டாங்க. அவ்வளவு அழகா அந்த ஒரு நாள் வந்து எவ்வளவு ஸ்பீடா போகுதுன்னே தெரியாது. மற்ற நாள் அந்த 364 நாள் ரொம்ப ஸ்லோவா போகுங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒன்னா சேர்றப்ப பார்த்தோன்னா அந்த ஒரு நாள் சல்லுன்னு போயிடும். இப்ப எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு கூட அவங்க அந்த டைமுக்கு போயிட்டு வந்துடுறாங்க. உட்காந்து அக்கா தங்கச்சிங்க கூட பேச கூட முடியறது இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே அவங்கவுங்க வீட்டோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி.
அந்த டைமுக்கு போகிறோம், அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே அப்படியே வந்துடுறோம். ஒரு அக்கா வீட்டுக்கு போகிறோம்னா அவங்க வீட்டில் ஃபங்க்ஷனாக இருந்தால் அவங்க அந்த அக்கா அங்கே வந்து உட்காந்து பேச கூட அவங்களால முடியாது. அந்த மாதிரி மற்றவங்கெல்லாம் வந்து அந்தந்த டைமுக்கு எல்லாம் வந்துட்டு ஓடிடுறோம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறப்ப இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா கலந்துக்கிட்டு அந்த ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அந்த மாதிரி பேசி எல்லாம் தீர்த்துக்குவோங்க. அந்த திரும்ப இந்த நாளுக்காக நெக்ஸ்ட் இயர் இந்த மாதிரி எங்கே மீட் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு இதுலேயே எல்லாம் பேசி முடிச்சுக்குவோம். அந்த ஒரு நாளுக்காக திரும்பவும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இப்போ மதியம் வந்து அந்த சாப்பாடு லஞ்ச் எடுக்கிறதுக்கு தான் மறந்துட்டேங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன், அதுக்கப்புறம் சில்லி சிக்கன் சொல்லியிருந்தோம், ஒயிட் ரைஸ் சொல்லியிருந்தோம், அதுக்கப்புறம் ரசம் தயிர் சிக்கன் கிரேவி எல்லாம் சொல்லியிருந்தேங்க. அந்த லஞ்ச் முடிச்சுட்டு இப்போ பாருங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன கேம் ஆடிட்டு இருந்தோம். அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் பெரியவங்கெல்லாம் எங்கள் சித்தியெல்லாம் கொஞ்சம் போய் தூங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒன்றா உட்காந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு இப்போ எல்லாம் வந்து லாஸ்ட்டாக எல்லாமே மணி 6 ஆயிடுச்சுங்க. சரி எல்லாம் வீட்டுக்கு கிளம்புற நேரம், எல்லாம் ஒன்றா உட்காந்து ஒரே ஃபோட்டோவை எடுத்துக்கலாம்னு சொல்லி இப்போ எல்லாம் ஒன்றா உட்காந்து எடுத்தாச்சுங்க. பை பைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்